அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் விட்னஸ் சாட்சி சொல்கிறது அப்படின்னா ஆண்களாக இருந்தால் 2 பேர் வேணும். 2 ஆணுடைய சாட்சி அப்படிங்கிறது சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும், பொதுவான ஒரு சட்டமாகவே இருக்குது. ஒருத்தருடைய சாட்சி அப்படிங்கிறது இஸ்லாம் எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இஸ்லாமிய வரலாறில் ஒரே ஒரு நபருடைய சாட்சியை இஸ்லாம் 2 நபராக அங்கீகரிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமவாசி சவா இப்னுல் ஹாரிஸ் அவர் பேர், அவர்கிட்ட ஒரு குதிரையை வாங்கியிருப்பாங்க. குதிரையை விலை பேசி வாங்கியிருக்காங்க, இன்னும் அமௌண்ட்டு கொடுக்கல. இது வாங்கினதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விற்றுட்டேன்னு சொன்னதற்கு பிறகு அந்த நபர் மறுப்பார், நான் உங்களுக்கு விற்கவே இல்லை அப்படின்னு மறுப்பார். இப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு சஹாபி ஹுசைமா அவங்க நேராக வருவாங்க. அந்த கிராமவாசியை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விற்றுட்டீங்க அப்படின்னாங்க, இந்த குதிரையை விற்றுட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நான் சாட்சி அப்படின்னாரு. உடனே அந்த கிராமவாசி சொல்லுவார், ஹுசைமா நீங்கள் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுக்குள்ளே காசை தாங்க, அமௌண்ட்டை தாங்க அப்படிமா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுசைமாட்ட கேட்பாங்க, நாங்கள் 2 பேரும் விலை பேசும்பொழுது நீங்கள் இல்லை, அந்த இடத்துல மஜ்லிஸில் அந்த சிட்டிங்கில் நீங்கள் இல்லை, அப்படி இருக்கும்பொழுது எனக்காக வேண்டி நீங்கள் எனக்கு சாதகமாக நீங்கள் எப்படி சாட்சி சொன்னீங்க, அவருக்கு பாதகமாக? அப்போ உடனே அவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் வானத்திலிருந்து உள்ள செய்திகளை கொண்டு வர்றீங்க, அதையே நான் என்னென்னு சொன்ன சாட்சி சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன், அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹாதத்து ஹுசைமா பி ஷஹாதத்தி ரஜுலைன், ஹுசைமாவுடைய சாட்சி அவர் மௌத்தாகிற வரைக்கும் 2 நபருடைய சாட்சியாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னா. இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் 2 நபருடைய சாட்சி ஒரே நபருக்காக வேண்டி கொடுக்கப்பட்டுச்சு. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.